என்ன அழகா இருக்கம்மா நீ. நீ வளர்ந்ததே எனக்கு தெரியல, நீ என் கூடவே இருந்ததால. உனக்கு கல்யாணம்னு சொல்லும்போது தான் தெரியுது. அம்மா நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க தனியா ஆகிடுவீங்க இல்லம்மா. நடிக்காத நடிக்காத. இப்போ அருண் வந்தா கூட நீ கூட்டிட்டு போயிடுவேன். நீ உங்க அம்மா விட்டு தெரியறத பத்தி நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லக்கா, எங்க அம்மா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா. இப்போ நான் கல்யாணம் ஆயிட்டா எங்க அம்மா தனியா ஆயிடுவாங்க. ஐய, என்ன இது, பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. ஏம்மா இன்னும் கொஞ்சம் அழுதுங்கன்னா மேக்கப்லாம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் நான் பார்க்க வந்த பொண்ணு இது இல்லைன்னு மாப்பிள்ளை ஓடி போறாரு பாரு. என்ன இப்படி சொல்லிட்ட? நம்ம அம்பு மேக்கப்பே இல்லைன்னா கூட அவ்வளோ அழகு. நீ அழாத தங்கம். எல்லாருக்கும் இப்படி ஒரு காலம் வந்து தான் ஆகணும். அவங்க 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 மாமியார் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இது உன்னோட நேரமா, இதை நினைச்சு சந்தோஷதான் படணும். அம்பு அக்கா உங்களை வார வார பொண்ணு பக்கம் வருவாங்களா? வார வார பொண்ணு பக்கம் வருவாங்களா? உங்க அக்காவே அழுதுகிட்டு இருக்கா, இதுல வார வார பொண்ணு பக்கம் வந்தா அவ்வளவுதான் அழுகையோ அழுகையா இருக்கும். ஐயோ அதுக்கு இல்ல, வார வாரம் அப்ப எனக்கு நிறைய ஸ்வீட் கிடைக்கல, அதுக்காக சொன்னேன். ஏய் மாப்பிள்ளை வருவாரு பாரு, மாப்பிள்ளைய பிடிச்சி கேளு, உனக்கு சாக்லேட்டு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி தருவாரு. ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நச 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 நசன்னு பேசிக்கிட்டே கிடக்க வேண்டியது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் கடகடன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் ரெடியாகி வந்து நிக்கிற வழியை பாரு. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியுதா? அழாத அம்புமா. மாப்பிள்ளைய நினைச்சு பொண்ணு பயந்துருச்சு போலையே, அதான் அழுகுது. மாப்பிள்ளைய நினைச்செல்லாம் பயப்படல, குறுக்க யாராவது புந்து குட்டையை குழப்பாங்களோன்னு தான் பயப்படுறான். அது என்ன கரெக்டா நான் வந்ததும் குட்டையை குழப்பறத பத்தி பேசுற? ஐயோ பாய் மாமியாரே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ சும்மா ஏதோ கிண்டலுக்கு பேசுறா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க எதுக்கும் பொண்ணு கையில நல்ல ஜில்லுன்னு ஜூஸா கொடுத்து விடுங்க. சூடா காப்பியை கொடுத்து மாப்பிள்ளை மேல கொட்டிட்டு போறா. நல்ல வாய். சரிடா தங்கம், நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் நில்லு, எல்லாம் நல்லதே நடக்கும். இன்னும் எத்தனை நேரம் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கணும்னு தெரியல. பொண்ணு எப்பதான் வரும்? ஏங்கத்த மாப்பிள்ளையே சும்மா தான் இருக்காரு, நீங்க என்ன அம்புவை பார்க்கணும். இந்தா வந்துருவா, இருங்க. அம்மா நான் உங்களை என்னன்னு கூப்பிடணும்? நீ அம்புவை என்னன்னு கூப்பிடுவ? அம்பு அக்கான்னு கூப்பிடுவேன். அம்பு அக்கான்னு கூப்பிட நான் உனக்கு மாமா ஆகுறேன். அருண் மாமான்னு கூப்பிடணும். ஏ தேனு பாப்பா, நீங்க தானே இப்ப என்ன மாமான்னு கூப்பிட்டீங்க? ஐயோ என் பிள்ளை பேசிருச்சு. வாங்க மாப்பிள்ள வாங்க. வணக்கம் அத்தை. ஓ ஏதோ முதல் முறை பார்த்துக்கிற மாதிரி வணக்கம்லாம் வச்சுக்கிறாங்க பாரு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளை கூட யாரும் வரலையா? மாப்பிள்ளை மட்டும் தான் வந்திருக்காரு. அது எங்க அம்மா ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல. பையனுக்கு பொண்ணு பார்க்கறத விட அப்படி என்ன உங்க அம்மாக்கு முக்கியமான வேலை? இப்பவே இப்படி இருக்கீங்களே, இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க? ஏன் மல்லி மாமியார் இப்படி பேசுறீங்க? அதான் மாப்பிள்ளை வந்துட்டார்ல, அது போதும். அவங்க பொறுமையாவே வரட்டும், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க நல்லா மாப்பிள்ளை வீட்டு கெத்த காட்டுறாங்க, நீ இப்படி பணிஞ்சு போ. லாஸ்ட் வரைக்கும் இன்னும் பணிஞ்சுக்கிட்டே தான் போகணும். எதுக்கு நல்ல காரியம் நடக்கும் போதே சண்டையில் ஆரம்பிக்கணும்? அதான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. நீங்க போய் உட்காருங்க மல்லி மாமியாரே. இதோ நான் போயிட்டு அம்புவை வர சொல்றேன். அம்புமா வணக்கம் சொல்லிட்டு நீ சீக்கிரம் உள்ள போ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் யாரும் மருமகளே. அட யார் இந்த போலீஸ்காரவங்க? என்னம்மா இவ்ளோ லேட்டா வந்துட்டீங்க? சாரி மைசன், ஒரு முக்கியமான கேஸ், அதனால தான் வர லேட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையோட அம்மா ஒரு போலீஸா? ஆமாங்க, எங்க அம்மா போலீஸ் தான். சப் இன்ஸ்பெக்டர் மீனாட்சி. சப் இன்ஸ்பெக்டர் மீனாட்சியா? மாப்பிள்ளையோட அம்மா ஒரு போலீஸ்னு எங்களுக்கு இப்பதாங்க தெரியும். ஏங்க இப்ப தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? போலீஸ்காரங்க வீட்டுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு முடிவா என்ன? பிரச்சனையா? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமா நீலமண்டை, இதோட ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம வாயவும் ஓடிட்டாங்கல்ல. ஆமா ஆமா, உங்க எல்லாரையும் பார்க்கவே ரொம்ப நல்லவங்களா தெரியுது. எனக்கு அம்பு ஆரம்பத்துலேருந்தே தெரியும், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமாங்க, என் பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு. அவள் ஆசைப்பட்ட ஒரே விஷயம் அருண் தான். வர முகூர்த்தத்திலேயே நிச்சயதார்த்தம் வச்சுப்போம், அப்போவே கல்யாணம் எப்போ ஒன்று முடிவு பண்ணிவிடுவோம், சரிங்களா? அப்படியே மாப்பிள்ளை வீடும் பொண்ணு போயிடும், என்னென்ன போட போகிறீங்க என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு பேசி வச்சுக்கோங்க. அப்போ தான் எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராது. தெளிவாக இப்போவே எல்லாத்தையும் பேசிடுங்க. எனக்கு ஒரே பொண்ணு அம்பு, நான் சேர்த்து வச்சுருக்க எல்லாமே என் பொண்ணுக்கு தான். கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் ரொம்ப நல்லாவே பண்ணுவேன். அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க, என் பையன் ஆசைப்பட்டுட்டான். அம்புவும் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு தெரியும். உங்கள் சைட்லேருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல, என் மருமக அம்புவை தவிர. நீங்க இப்பவே அம்புவை இப்படியே எங்க கூட அனுப்புனா கூட போதும் அத்தை, எங்களுக்கு அம்பு தான் முக்கியம். அது சரி, மாப்பிள்ளை ரொம்ப வேகமாக இருக்கு. பொண்ணு கிடைச்சா போதுன்னு இருந்தான் போல இல்ல? என்ன சொன்னீங்க? ஐயோ ஒன்றும் இல்லைங்க, நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சேன்னு சொன்னோம், வேற ஒன்றும் இல்லை. எப்படியோ இந்த சம்பந்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அம்பு அருண் 2 பேரோட ஆசையும் நிறைவேற போகுது. இந்தாங்க இந்த பூவை அம்பு தலையில் வச்சுடுங்க. அட உங்க மருமக தானே, நீங்களே போய் வைங்க. இதுலேருந்தே சிரிச்சுக்கிட்டே இருக்கா, சரி இல்லையே நீ? அட நீங்க வேற போங்கக்கா, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஏ மல்லி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கள்ளி சொல்லாமலே விட்டுட்டா பாரு, இவன் மாமியாரு ஒரு போலீஸா. என்னது போலீஸா?
லேடி போலீஸா? பைத்தியம், மாமியார் போலீஸ்னா அவங்க லேடி போலீஸால தானே இருக்க முடியும். மாமனார்னா தான் ஆம்பளை போலீஸ். கேட்கறா பாரு கேள்வி. அதுவும் சாதாரண போலீஸ் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் மீனாட்சி போலீஸ். பா கேட்கவே இப்படி இருக்கே. ஆள் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் போல. நம்ம அம்பு பாடு திண்டாட்டம் தான் போ. சேச்சா அப்படிலாம் இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் தெரியுறாங்க. ஆனால் என்ன ஒன்று, நம்ம அம்பு தப்பு பண்ணால் அரெஸ்ட் தான் போல. என்ன ஒரே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க போல. அதான் நீங்கள் வந்துட்டீங்களே, இனிமேட்டு எங்கேருந்து ஜாலியாக சிரிக்கிறது பேசுறது. அம்பு கண்ணு, இது வரைக்கும் நான் உன்னை ஏதாவது தப்பா பேசியிருந்தா திட்டிருந்தா மனசுல வச்சுக்காத சரியா? வயசாகுதுல்ல, அதனால என்ன பேசுறது என்ன பண்றதுன்னே புரியல. அதான் அப்படியெல்லாம் பேசிடுறேன். ஓ, இது அந்த போலீஸ்கார மீனாட்சியோட எஃபெக்டா? ஏமா போலீஸ்கார மருமகளே, அம்பு அம்பு உனக்கு கல்யாணம். அம்பு நீ இவ்வளவு அழகா பிறந்துட்டியே. போலீஸ் மீனாட்சி தான் உனக்கு மாமியாரா? ஏய் பிள்ளைங்களா, காலேஜ்லேருந்து வந்ததும் வராததுமா என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? பின்ன அம்புக்கு கல்யாணம்னா சும்மாவா? அது சரி, சும்மாவே மாமியாரை பார்த்தா மருமக எழுந்து நிற்பாங்க. இப்படி ஒரு போலீஸ்கார மாமியாரை பார்த்தா எழுந்து நிற்கிறதோட சேர்த்து சல்யூட்டும் அடிக்கணும் போலயே. எல்லாரும் சும்மா விளையாடுறாங்க அத்தை, நீங்கள் எதுவும் பெருசாக நினச்சிக்காதீங்க. சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்படி கலகலன்னு இருந்தால் தான் அது குடும்பம். அதான் ஒரு நல்ல வீட்டுக்கு அழகு. ஆமாம் ஆமாம், அதுதான் ஒரு நல்ல வீட்டுக்கு அழகு. இந்த அம்பு, இந்த பூவை தலையில வச்சுக்கோ. வர முகூர்த்தத்திலேயே உனக்கும் அருணுக்கும் நிச்சயதார்த்தம். சந்தோஷமா? ஐயோ என்னத்த இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அம்மாட்ட சொன்னாலே போதும். சரி அம்பு, அப்ப நாங்க கிளம்புறோம். அச்சோ போங்க, எனக்கு ஒரே வெக்கமா வருது. மை சன் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா நீ இப்ப இந்த ட்ரெஸ்ல? தேங்க்ஸ் மம்மி, ஆனா வேஷ்டி தான் அவந்துருமோன்னு பயமா இருக்கு. ஒரு போலீஸ்காரியோட பையனா இருந்துகிட்டு வேஷ்டி அவந்துருன்னு சொல்லுற? நல்லா இழுத்து பிடிச்சி பெல்ட் போட்டு கட்டுடா. ஏதோ மம்மி, என்னால முடிஞ்ச அளவுக்கு டைட்டா கட்டியிருக்கேன். ஏதோ இந்த மார்க்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆமா, யார் இந்த பையன்? ரிபன் சுஷ்மிதான்னு இருக்காங்கல்லமா, 2 பசங்க. அவங்க கூட காலேஜ் படிக்கிற பையன். இவன் எனக்கும் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல பையமா. ப்ரோ என்ன ப்ரோ இத போய் ஹெல்ப் அது இது என் கடமை ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆன்ட்டி நீங்க ரெடி ஆகலையா? டைம் ஆகுதுல. நான் ரெடியாக என்னப்பா இருக்கு, யூனிஃபார்மோட தான் பா வருவேன். இருந்தாலும் ஆன்ட்டி நிச்சயத்துல கூட நீங்க டியூட்டில தான் இருப்பீங்க போல. அட ஆமாப்பா, எப்பயுமே யூனிஃபார்மோட இருக்கிறது தான் ஒரு போலீஸ்காரங்களுக்கு பெருமை. எனக்கும் அதான் பெருமை. ஓகே மம்மி, நான் கார் எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு போயிடுறேன். நீங்க பின்னாடி வந்துருங்க. ஓகே ஓகே மை பாய், நீங்க முன்னாடி கார்ல போயிட்டுருங்க, நான் பின்னாடி என்னோட புல்லட்ல வந்து இறங்கிடுறேன். ஓகே ப்ரோ, உங்க மம்மி கலக்குறாங்க போங்க. பைக் எல்லாம் ஓட்டுவாங்க, அதுவும் புல்லட் எல்லாம் ஓட்டுறாங்க. ஆமா மார்க், எங்க மம்மி ஒரு சிங்கப்பெண். அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ரொம்ப தைரியமானவங்க. புகழ்ந்தது போதும், சீக்கிரம் கிளம்புங்க, மணி ஆகுது பாருங்க. அம்மா என் செல்ல கண்ணு, மண்டபத்துக்கு நம்ம சீக்கிரம் போயிடணும், புரிஞ்சுதா? நான் இப்போ உன்னை பார்லர் கூட்டிட்டு போயிட்டு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் வேற பார்க்கணும். அம்மாவை எதிர்பார்க்காம நீயே எல்லாம் ரெடி ஆகி கூடிப்பட்டு. அம்மா நான் என்ன சின்ன பிள்ளையா? இன்னும் என்னம்மா என்ன நீங்க இப்படியே நினைச்சிட்டு இருக்கீங்க? அதானே என்ன ஆன்ட்டி, இன்னும் அக்காவை குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் யூகேஜியே படிக்கிறேன், நானே பெரிய அக்கா. அப்ப அம்பு அக்கா எவ்வளவு பெரிய அக்கா? அது சரி, தேனு பாப்பா வந்த அப்புறம் நீங்க பெரிய பாப்பாவா தான் ஆயிட்டீங்க. நீங்க ரெடி ஆகலையா? ஏண்டி உன்னை ரெடியாக சொல்லிட்டு தானே வந்தேன். இங்க என்ன வந்து அதிக பிரசங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அதான் நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே முதல்ல அந்த ரிபன், அவன் வச்சிருந்த மணி கம்மல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவளுக்கு தான் சொல்றா. இப்போ நான் எதை போட்டுக்கிட்டு வரது? ஏண்டி இன்றைக்கு கூட என்னை நிம்மதியா விட மாட்டீங்களா? எப்ப பாரு பஞ்சாயத்து இழுக்கிறதே வேலையா போச்சு. வாடி வீட்டுக்கு முதல்ல. அது சரி, சீக்கிரம் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களை ரெடி ஆக்கிட்டு மண்டபத்துக்கு வந்து சேரு பாக்கியம். வாங்க சீக்கிரமா போலாம். அதான் சொல்றாங்கல்ல சீக்கிரமா ரெடி ஆகணும்னு. ஒடிவாண்டே, நீ ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. நீ வீட்டுக்கு வா, உன்னை என்ன பண்ற பாரு. உண்டியும் அக்காளையும் இன்னைக்கு ஒரு வழி பண்ணல. கம்மலே நான் இந்த மண்ணல சந்திரனோட ஜோதி கமரி நெத்தி சுட்டி கம்மல்னு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கா. இத நான் என்னமா போட்டுக்கிட்டு வரது? போமா நீ. அடியே ஐயோ பலேல், அப்பா எல்லாமே எனக்குன்னு எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. பின்னாடி ஒருத்தி வந்து நின்னுகிட்டு இருக்க. என்னடி அங்க அழகு பார்த்துக்கிட்டு இருக்க? ஏய் ரிபன், என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அம்பு அக்கா வீட்டுக்கு போயிட்டு லேட்டா வருவேன்னு தானே சொன்னேன். இன்னும் லேட்டா வந்திருந்தா அம்மாவோட நகையெல்லாம் சேர்த்து போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். அதானடி உன் பிளான். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இடம் நிம்மதியா கிளம்ப முடியுதாடி? எப்ப பாரு சண்டை 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 நிச்ச. பின்ன அக்கா காரியா இவன் சண்டைக்காரி? சண்டைக்காரியா? நீதாண்டி பொய்க்காரி. யார பார்த்துடி சண்டைக்காரின்னு சொல்ற? நீதானே உன்னோட நகையெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி மாத்திக்கலாம்னு சொன்ன. இப்போ என்ன அம்மாவை கூட்டிட்டு வந்து மாத்தி மாத்தி டிராமா பண்ற? பொய்க்காரி பொய்க்காரி. நான் சொன்னா நீ கேப்பியா? உனக்கு சொந்தமா அறிவு இல்ல, மூளை இல்ல. ஏமா இங்க பாரு,
முன்னாடி முன்னாடி நின்னு மினிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா இவ. அது இவளது ஸ்டைலா டு 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 அழகா பூவின் மோனோடோ ஓ ஓ ஓ. அடியே எவன்டா கண்ணாடி முன்னாடி இப்படி ஒரு மட்டமான டெடி பேரை வாங்கி வச்சது? ச்சே, அப்படியே மாமியார் மாதிரியே இருக்கு பாரு. ஏண்டி என் மூஞ்சி பார்த்தா மட்டமான டெடி பேர் மண்ட மாதிரியா இருக்கு? இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. உன்னை ரெடியாக சொல்லி என்ன வேலைடி பாத்துக்கிட்டு இருக்க? ஐயே, நானு டெடி பேர் மட்டமா இருக்குன்னு சொல்லல, மாமியார். சொல்லுவடி சொல்லுவ, இன்னும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. அத்தா நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கிறீங்களா? இப்பயாவது கேட்டு தொலைஞ்சிய ஒரு மாமியாருக்கு மரியாதையா ஜில்லுன்னு மோர் குடிக்கணும் போல இருக்கு எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு. ஒரு மோருக்காகவா அத்தை இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? 2 நிமிஷம் கீழே போறீங்க, ஃப்ரிட்ஜில் மோர் இருக்கு, எடுத்து குடிக்கிறீங்க, டென்ஷனை குறைக்கிறீங்க. எப்படி? அடச்சி, எல்லாம் என் தலைவிதி. சீக்கிரம் கிளம்பியாவது தொலை, ஃபங்க்ஷனுக்கு போயாவது தின்னுவோம். இப்படிப்பா 1000 பேரை சமாளிச்சிடலாம் போல, இந்த கிளவிய சமாளிக்க முடியல. கொஞ்ச நேரம் தூங்கியாவது எழுந்துவோம். என்ன திமிரு இவளுக்கு? நான் இப்படி போனதும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா பாரு. என் மகாயு, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தெரியா? நான் வேணா அயன் பண்ணி வைக்கிறேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருப்ப. அங்க டேபிள் மேல வச்சிருக்க அத்தை, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். பிளவுஸை மட்டும் பார்த்து அயன் பண்ணுங்க அத்தை. உன்கிட்ட எல்லாம் நின்னு மனுஷன் பேசுவானா? நீ நிச்சயத்துக்கு கிளம்பி வா, இல்ல இப்படியே தூங்கிக்கிட்டே கடை. எனக்கு என்ன வந்தது? ச்சே. அத்தை நீங்க இன்னும் மோர் குடிக்க போகலையா? ஐயோ 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 ஐயோ. இப்போ நான் என்ன கேட்டேன்னு இவங்க இவ்வளவு கோவமா போறாங்க? 5 நிமிஷத்துல எழுந்து ரெடி ஆகும். மம்மி சீக்கிரம் சொல்லுங்க, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? உங்க அம்மா என்ன சொல்றது? அப்படியே செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்க அம்புனி. எவ்வளவு அழகா இருக்க. ஏன் கண்ணே பட்டுடும் போல. என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. பாக்கி ஆண்டி, ஏன் நீங்க இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? டைம் ஆகுது பாருங்க. எங்க உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அம்பு. அவ்வளவு அழகா இருக்க. பசங்க எல்லாம் ரெடி ஆக சொல்லியிருக்கேன். அவங்க ரெடி ஆகி முடிச்சதும் நான் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேமா. அம்புமா, மண்டபத்துக்கு போக இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குடா கண்ணு. இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் வந்துடும், நம்ம மண்டபத்துக்கு போயிடலாம். சரியா? சரிங்கம்மா. அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் களையக்கூடாது, புரிஞ்சுதா? அங்க இங்க ஆடி வேத்து ஈர்த்து கொட்டுச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓகே மம்மி. உங்க மல்லி சித்தி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன். அவ கார்ல வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவா, புரியுதா? இம்மா நானும் கூட வரேம்மா. அம்பு அக்கா கூட நானும் வரேம்மா. இங்க பாரு, அந்த கார்ல வெறும் பெரியவங்க தான் வருவாங்க, போர் தான் அடிக்கும். நீ அந்த கார்லயே வந்துக்க, புரிஞ்சுதா? ஏதாவது சொல்லி எப்ப பாரு எங்கேயாவது தள்ளிட்டு போறது வேலையே போச்சு. சரி போங்க. பிள்ளைங்களா எல்லாம் எடுத்து விட்டீங்களா? அப்புறம் அது இல்ல இது இல்ல சொல்லக்கூடாது. இப்போ உங்க சித்தப்பா வந்துருவாரு, நம்ம கிளம்புறோம், புரிஞ்சுதா? ஆஞ்சிட்டு எங்க அம்மா எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த குடும்பிக்கு பிஸ்கெட் முத கொண்டு எடுத்து வச்சுட்டாங்க. கேட்டுக்கிட்டியாடி? பாக்கியா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பிள்ளைங்களையும் ரெடி பண்ணிட்டு கிளம்பி இருக்கு. நீ என்னடானா வந்து முன்னாடி நின்னுக்கிட்ட என் பையன் வீட பூட்டிட்டு வரான். என்ன நிலைமை இது? உலகமே மாறினாலும் இவங்க மட்டும் மாற மாட்டாங்க போல. பாக்கியம், பிள்ளைங்களையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அட நீங்க வேறக்கா, அதுங்க வந்தா நையே நையன்னாங்க. அதனாலதான் அதுங்களை மல்லி வீட்டோட போக சொல்லிட்டேன். மல்லி வீட்டுக்காரு கார்ல கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. ஐயோ, எப்படிதான் பிள்ளைங்களை விட்டுட்டு வரீங்களோ. இது நாள் வரைக்கும் நான் ஒரு முறை கூட அம்புவை விட்டுட்டு இருந்ததில்ல. அது சரி, இப்போ வண்டி ஓட்டுறீங்க, அவளை கூட்டிட்டு சுத்துறீங்க, எல்லாம் சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ மாமியார் வீட்டுக்கு போயிடுவாளே, அப்ப நீங்க தனியா தானே இருக்கணும். நான் எங்க அவ்வளவு தூரமா போறேன்? அம்மா வீட்டுக்கு பக்கத்துலயே தானே அவர் வீடு. அது சரி, இந்த காலத்து பிள்ளைங்க வேறமா தான் லவ் பண்ணுதுங்க. ஓகே ஆண்டி, அப்பமா கம்மிட்டுருங்க, அம்மா இருக்காங்கல்ல. அம்புமா, அம்மா எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஐயோ போச்சு போச்சு. இவ்வளோ செல்லமான அம்மா பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. அதுவும் நிச்சயத்துக்கு அம்மாவே வண்டி ஓட்டிக்கிட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் விடுறாங்க. ஆமா பாக்கியா ஆண்டி, ஐ எம் சோ லக்கி. நாமளே ரெடி ஆயிட்டோம். எங்கிட்ட அவன் பொண்டாட்டி நாளை கண்ணு இன்னும் மினிக்கிட்டு இருக்கா கண்ணாடி முன்னாடி. ஏம்மா அவன் நகையெல்லாம் போட்டு வர தேவையில்லையா? பீரோல இருக்க நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரணும்ல, அதான் நேரமாகுது. ஆமாமா, அப்படியே அவங்க அப்பா வீட்டில் அப்படியே வாரி கொட்டிட்டாங்க பாரு. இவன் நகையெல்லாம் போட்டு வச்சுட்டு ஆக்கி வச்சுக்கிட்டு வர நேரம் இல்லையாம நேரம். அத்தை நான் இல்லைன்னு நினச்சி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. நான் வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும். சரி சரி, கிளம்புவோம் கிளம்புவோம். ஒன்று கவனிச்சிங்களா? உங்கள் ஆத்தா ஹீல்ஸ் போட்டிருக்கு போல. வழக்கத்தை விட உயரமாக இருக்குது, காமெடியாக இருக்குது. எப்போதான் நீங்கள் 2 பேரும் ராசி ஆவீங்களோ? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னும் 2 பேரும் ஒழுங்கா பேசிக்கல. இவன் பாத்தியா, நாம தான் கலர் கோட் சூஸ் பண்ணி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கோம்னு பார்த்தா இந்த பாட்டிங்களும் ஒரே மாதிரி போட்டுட்டு வந்திருக்காங்க. ஆமா, நீ எந்த கடையில புடவை எடுத்த? என்ன மாதிரியே எடுத்து வச்சிருக்க? இது என்ற பையன் ஃபாரின் போனப்போ எடுத்துட்டு வந்தது. நான் ஒண்ணு பார்த்து உன்னை வாங்கின கடையில போய் வாங்கல, சரியா? உன் பையன் இங்க இருக்க பாரிஸுக்கே போக மாட்டான், இதுல உன் பையன் ஃபாரின் வேற போறான். நம்ம ஃபாரின். ஏடி சுஷ்மிதா, கொஞ்ச நேரம் கம்மன் இருந்திருக்கலாமா? இது தேவையில்லாத சண்டை. அங்க பாருங்க, அம்பு அக்கா வர போறாங்க போல. அடடா, அழகே பொறாமை படம் பேரழகு. அவ்வளவு அழகா இருக்கு அம்பு. ஏய், கண்ணு வைக்காம ஃபர்ஸ்ட் அவளை மேடைக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. மேடம், அப்படியே கொஞ்சம் சிரிச்சா மாதிரி போஸ்ட் கொடுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இங்க பாரு தம்பி, எங்க பொண்ணு நல்லா பளிச்சுன்னு வரணும், அப்படி எடு போட்டோ. இங்கே பார்த்தியா, நிச்சயத்துக்கே மாப்பிள்ளை லேட்டாக வராரு. இதோ இப்பவே சும்மா தான் விளையாடணும், சீக்கிரம் உள்ள போங்க. அம்பு வெயிட்டிங். இருக்கீங்களே, அப்ப
இப்ப யாதான் மோதிரம் போடுறது? பா தம்பி, மோதிரம் போடுப்பா அம்பு கையில. அம்பு நீ பார்க்க அவ்வளோ அழகா இருக்க அம்பு, கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க. அடப்பாவி, நீ மருமக தானடா கல்யாண பொண்ணு, அப்ப பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி தானே இருப்பா. இது என்ன கேள்வி? நீங்களும் பார்க்க அப்போ கல்யாணம் மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? அம்புமா மோதிரம் போட்டு விடு மாப்பிளைக்கு. ரெண்டு பேரும் அப்பதான் நிச்சயதார்த்தம் முழுமையடையும். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. இதனடா இது சம்பந்தி சம்பந்தி கெமிஸ்ட்ரி நல்லாதான் இருக்கு இதுவும். அம்புமா, உங்க மாமியார் கொடுத்துருக்காங்களே புடவை, இப்ப அதுலதான் நீ வரணும். போமா. எப்ப போட்டோக்கார தம்பி, நீ உங்களை குடும்பமா ஒரு போட்டோ எடு. பாக்கியா, போய் உன் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்து குடும்பமா நின்று போட்டோ எடுத்துக்கமா. ஆமா ஆமா, அடுத்து எல்லாரையும் குடும்பமா நின்று போட்டோ எடுத்துக்க சொல்லுங்க. நம்ம சொல்லவே தேவையில்ல, அதெல்லாம் போட்டோன்னு எல்லாம் முன்னாடி வந்து நின்று எடுத்துப்பாங்க. ரிபன், எங்க நிலா பாப்பாவை காணோம்? ஏண்டி ஃபேமிலி போட்டோ எடுக்க போறோம், அவளையும் கூட்டிட்டு வர சொன்னா எங்கடி அவ? பாத்தியாப்பா, இப்படிதான் அந்த குடுமி வரலனாலும் என்னதான்ப்பா போட்டு திட்டுவாங்க. இப்ப நான் போய் உங்க அம்மா கிட்ட உன்னை ஏன் திட்டுறேன்னு கேட்டேன் வெய்யி, என்ன திட்டுவா, பரவாயில்லையா? நீங்க ரொம்ப நல்ல நைனா. தோ வந்துட்டாங்க பாரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீலா பாப்பா. வேற ஒண்ணு இல்ல, பாதுஷா தராங்கன்னு சொன்னாங்க, அதான் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். நீ பாதுஷா திங்கிறதுக்குலாம் திட்டு வாங்கணும். சரி, எல்லாரும் நேரா கேமராவை பாருங்க, போட்டோ எடுக்கணும்ல. அருணே, எப்படியோ நிச்சயதார்த்தம் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டா, அடுத்து கல்யாணம் தானே? இல்ல, அடுத்து காது குத்த போறாங்க. இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு சபையில 4 நல்ல வார்த்தை பேச முடியுதா? ச்சே. அருண் பாத்துக்கோங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் உங்க நிலைமையும். அப்படியே அம்புமா, இதுதான் என்னோட நிலைமையுமா? நீயும் உங்க மாமியாரப்ப சண்டை போடுவீங்களோ? ஐயோ, அப்படிலாம் இல்ல, நான் சண்டை எல்லாம் போட மாட்டேன். அப்ப சரி, போஸ்ட் கொடுங்க போட்டோக்கு. எங்க எல்லாரும் சிரிங்க பாப்போம். அம்பு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். பாரு, உனக்கு ஏத்த பையனை தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. பாரு, உன்னை எப்பயுமே பைக்ல கூட்டின்னு சுத்துவான், எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் போலாம். இனிமேட்டு யார்கிட்டயும் கேட்கணும் மாட்டிக்கணும்ன்ற அவசியம் இல்லைல்ல. ஏங்க, உங்க ஆத்தா கொஞ்ச நேரம் கூட வாய முடிக்கிட்டு இருக்காதா? மணமேடையில நின்று என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. ஏமா, உன்னால கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இருக்க முடியாதம்மா? ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க? லவ் மேரேஜ் பண்றது என்ன அவ்வளவு தப்பா? லவ் மேரேஜ் பண்றது தப்பாவா? ஏய், என்ன வார்த்தை பேசுற நீ? பாட்டின்னு கூட மரியாதை இல்லாம இஷ்டத்துக்கு லவ் மேரேஜ்னு உனக்கு அப்படி ஏதாவது ஐடியா இருக்குதா என்ன? அம்மா, நீங்க என்ன எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருமா. மல்லியக்கா, விடுங்கக்கா, பாட்டி ஏதோ பேசிட்டு போட்டோம், நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ எங்க போட்டோக்கு எல்லாரும் சிரிச்ச மாதிரி நில்லுங்க. என்ன பாட்டிமா, சாப்பிட்டீங்களா? என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்க மருமகளுக்கு வாழ்த்து சொன்னேன், வாழ்த்து. பாத்தியாம்பு, உன் மாமியார் வந்தோடனே என் மாமியாருக்கு இழிப்ப. அப்படியா? உங்க வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. இப்போ எல்லாரும் போட்டோக்கு போஸ் கொடுக்கலாமா? எங்க எல்லாரும் போட்டோ பாருங்க, சிரிச்ச மாதிரி போஸ் கொடுங்க. அப்படியே மீதி எல்லாரையும் கூப்பிடுமா, ஒன்னா சேர்த்து ஒரு நல்ல குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். நல்ல குரூப் போட்டோ எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். எல்லாரும் சிரிங்க பாப்போம். எங்க அம்பு அருண் நிச்சயத்துக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட நிச்சயதார்த்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். உங்க வீட்லயே இப்படி ஒரு போலீஸ்கார மாமியார் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.